ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களோட ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆம், ஆம், நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அடுத்து பொங்கல் வருது. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நிறையா ப்ராசஸஸ் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு இது கிடைக்காது, ப்ளேஸ் கிடைக்காது. அப்புறமா ஸ்டேட்டஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். எப்போவுமே கிராஸ் ட்ரெஸ்ஸர்ஸோட லைஃப் வந்துட்டு எப்போவுமே ஸ்ட்ரகிள் தான். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிரான்ஜெண்டராக கன்வெர்ட் ஆகி போயிட்டா பிரச்சனை இல்லை. ஒன்றை இழந்தாலும் ஒன்று கிடைக்கும். ஃபேமிலி இழந்தாலும் அவங்க இன்னர் சோலுக்கு தகுந்த மாதிரி வாழ முடியும். ஸோ கிராஸ் ட்ரெஸ்ஸராக இருக்கும்போது நிறைய ப்ரெஷர், நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்மளோட அட்லீஸ்ட் இந்த ட்ரெஸ் பண்ணிக்கிறது கூட ஏன்னா அறுவை சிகிச்சை செஞ்சுக்காமல் நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், ஓகே. ஸோ நமக்கான வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. கிராஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒரு அழகான, நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், கிராஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒரு அழகான கலை, சரியா? நான் வந்து ஆர்குட் காலத்துலேருந்து இந்த இணையத்தில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் கிராஸ் ட்ரெஸ்ஸர் தான். ஆனால் இன்டர்நெட் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஆர்குட்டு, ஃப்ளிக்கர், அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் நிறையா அந்த வெப்சைட்லாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப்னாலாம் நிறையா வந்துருச்சு. ஸோ எல்லாம் இருந்தது தான். இந்த கோவிட்க்கு அப்புறம் ரொம்பவே இது வந்து இதாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது மக்களுக்கு, அதாவது யார் டிரான்ஸ் உமன், யார் கிராஸ் ட்ரெஸ்ஸர், யார் டாம்பாய், யார் வந்துட்டு டிரான்ஸ்மேன், எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்ன இது இருக்கிறதோ எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர் அப்படின்னா ஒரு ஒரு பயந்துக்கிறாங்க, சின்னதாக ஒரு பயம் இருக்குது. டிரான்ஸ் உமன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க. எங்கே போனாலும் மரியாதை கிடைக்குது, ஒரு கடவுளாக பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் கிராஸ் ட்ரெஸ்ஸர் அப்படின்னா, நீங்கள் மெயினாக போய்ட்டு நான் ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறையா புரிதல் வந்து இதாகும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு 100% கிராஸ் ட்ரெஸ்ஸர்ஸில் ஒரு 20% வந்து நல்ல பீப்புள். அதாவது கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கை வந்து கலையாக அது பார்த்து பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அவங்க நம்ம வந்துட்டு அவங்க செக்ஸுவல் லைஃப்குள்ளெல்லாம் நம்ம போக போகிறதில்ல. அவங்க ஒரு சிலர் ஹெட்ரோசெக்ஸுவல், ஒரு சிலர் ஹோமோசெக்ஸுவல், பைசெக்ஸுவல், நிறையா இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபெட்டிசம் தான் இப்போ பிரச்சனை. என்னென்னா இதான் ரொம்ப என்ன சொல்கிறது, வார்த்தையில் சொல்லவே முடியாது, ரொம்ப கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க ஒரு ஃபெட்டிசமெல்லாம் வந்து கிராஸ் ட்ரெஸ்ஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க உண்மையான கிராஸ் ட்ரெஸ்ஸராக இருக்கவே முடியாது. கிராஸ் ட்ரெஸ்ஸர் போர்வையில் அவங்களுக்கு ஃபெட்டிசமை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க, அது அவங்க பர்சனல், ஓகே. ஆனால் வந்துட்டு கிராஸ் ட்ரெஸ்ஸர் நேமை யூஸ் பண்ணும்போது எல்லா கிராஸ் ட்ரெஸ்ஸரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து க்ரியேட் ஆகிறதுனால தான் அந்த பயம் வருது. என்ன இன்செஸ்ட்டுங்கிறோம். இன்செஸ்ட்னால் என்னென்னா, குடும்பத்தில் இருக்கிற பெண்களை வந்து பேசுவானோ, அதாவது அவன் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பற்றி பேச மாட்டான், அடுத்தவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பற்றி தப்பாக பேசுகிறது. பிடிஎஸ்எம் அது அது வந்து இந்த ஸ்லேவு, நான் ஸ்லேவாக இருக்கேன், நான் எஜமானாக இருக்கேன், இது. அப்புறமா ஹெட் சேவ் பார்த்துக்கோங்க. ஹெட் சேவ் ஃபெட்டிசம் அவனுக்கு. அதாவது அவன் மொட்டை அடிச்சுக்க மாட்டானா, அடுத்த வீட்டு பெண்களுக்கு வந்து மொட்டை அடித்து பார்க்கறதுல அவனுக்கு ஆர்வமா. அப்புறமா கக்கோல்டா, மனைவி வந்து இன்னொரு நபர் கூட வந்து செக்ஸ் பண்ணி பார்க்கறது கக்கோல்டா. 3 4 இதெல்லாம் செம்ம கோவம் வருதுங்க.
என்ன சொல்கிறது, இது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாழ்க்கையை சிதைக்கும். முறையற்ற இந்த பெட்டிசம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக சிதைக்கும். இது வந்து எனக்கு எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து திட்டினாலும் பரவாயில்ல. ஏன்னா இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினா உனக்கு கோபம் வரும். இந்த பெட்டிசமில் இருக்கிறவனுக்கு வந்து கோபம் வரும். என்னை வந்து திட்டுவான், மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான், லிங்கை வந்து ஷேர் பண்ணுவான், கிராஸ் டசன்னு வெளியே சொல்லுவான், 9ன்னு சொல்லுவான், பொட்டேன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போகிறான். பரவாயில்ல, என்னோட சேனல் லிங்க் வெளியே சொல்கிறான்னா சொல்லிட்டு போனால் நல்லா தானே சொல்கிறேன். ஓகே, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 20% கிராஸ் ட்ரெஸர் உங்களோட லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஃபெட்டிசம்னு இன்செஸ்ட்டு, பிடிஎஸ்எம், கப்போல்டு, அப்புறமா த்ரீசம், இந்த மாதிரி ஹெட் சேவு, இந்த மாதிரி இருந்தானுங்கன்னா உடனே பிளாக் பண்ணுங்கள். அவனுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க. அவ்வளோ கோவம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சீக்கிரமாக கோயம்புத்தூர் சிடிஸ்க்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வரேன். மேபி ஒரு 1 or 2 அதிகபட்சம் 3 months கொண்டு வரேன். ஓகே, பாய், எல்லாருக்கும் வணக்கம்.